வணக்கம் நண்பர்களே. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அன்றைக்கி என் மகளுக்கு லேட் ஆகி போச்சு ஸ்கூலுக்கு. பாவம் கூப்பிட்ற லேட் ஆகி போச்சேன்டா. ஆமாம், சாரி. ஏய், நான் சாப்பிடாமே பிள்ளைய போய் கூட்டியாந்தேன்டி. ஆமாம், சத்தியமாக சாப்பிடல. இந்த பிள்ளைய கூப்பிட்டு நீ சொல்லிட்ட. அப்போ அந்த பிள்ளைய கண்டிப்பா. நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வண்டிக்கு போயிட்டு வந்தேன் நண்பர்களே. டூட்டி முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா பசி தான், சரியான பசி. செம்ம ஊருக்கா இருக்கா அந்த பிரண்டை ஊருக்கா எடுத்து சும்மா பரவாயில்ல எடுத்துடும் 5 பேர். எப்படி இது இன்றைக்கி முன்னாடி சாப்பாடு கொடுத்துட்ருக்கேன் நண்பர்களே. வண்டி போய் இப்போ தான் வந்தேன். ஏய், என்ன திறக்க முடியல. இருக்கா? ஒன்றுமே இல்லைப்பா. நீ லேட்டாகி போச்சு. பிள்ளைய கூப்பிடணும். கூப்பிட வந்ததே லேட்டா. அம்மா இதுக்கு லேட்டாக இருக்கேன். நான் இப்போ வேகமாக ஓடியேன். அப்பா மெதுவா வந்தாங்கம்மா. எல்லாருமே 5 பேர் டியூஷன் போயிட்டாங்க. நான் மட்டும்தான் எங்கள் ஸ்கூல்ல இருந்தேன். மிஸ்ஸு சொல்கிறாங்க, என்ன அவங்க சோதனைக்கே வராமல் இருக்காங்க. சோதனைக்கா? அம்மா வந்தா சீக்கிரமா கூப்பிடுறேன். நான் வந்தா லேட்டா கூப்பிடுறேன். இந்த முடியுப்பா. ஊருவாய் முடிஞ்சு வச்சு நண்பர்களே. இன்னைக்கு வண்டிக்கு போயிட்டு வண்டிக்கு நான் ஏன் சாப்பிட மாதிரி என் பிள்ளைய கூப்பிட வந்துட்டேன். கரெக்டாக 3 மணிக்கு டியூட்டி முடிஞ்சிச்சு. பாப்பாவுக்கு 3 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சிடும். நீ கொடுத்துற சோறு தாண்டி அங்கே சாப்பிட்டா வடகடை வாங்கிலான்னுத்தேன். என்ன குழம்புது? பிதுக்கு பருப்பு சாம்பார் நண்பர்களே, நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது பிதுக்கு பருப்பு. ஏடி, சோறை கம்மியாக வைக்க ஏன் மூட வைக்கிற லூஸு? ஏண்டி நீ தான் மதுவா சரிமி வச்சுருங்க போல கப்ப. பசி சரியான பசி நண்பர்களே. ஒரு வை உனக்காக அப்பா சாப்பிடாம இருந்தேன்டா. இந்த பல்லு வேற ஆளு நல்ல மழை. வண்டியில் வீடியோ போடலான்னு நினச்சேன். வீடியோ எடுக்க ஆரம்பிடா. அப்பா, நம்ம இந்த அங்கனக்குள்ள ஒரு ஐயா இருந்தாங்கல்ல, 2 ஐயா பத்திரிக்கை கொடுக்கணும்னு. ஆமாம், அந்த ஐயாவை ஸ்கூலில் நான் பார்த்தேன். அவங்க இப்படி பண்ணாங்க. அப்படியா? சூப்பர். சூப்பராக இருக்கு சாம்பார். என்னென்ன போட்டு வச்சதுக்கு? எங்க மாங்காய்? கீழே கொட்டிட்டா. சோறு நிறைய அடி. யாரு? செம்ம பசிடி. பசிக்கும்ல. பல்லு மெல்ல முல்லப்பா. ஊர் சுத்த போன வண்டி விட்டு முட்டாளு. லட்சுமி ஸ்டோர் ஓனருக்கு ஐடிஎம் போயிட்டு வரேன். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் இணைந்து வழங்குவோர் மதுரை. எவ்வளோ பசியாக இருந்தாலும் என் மக விளம்பரத்தை சொல்கிறதுக்கு அசராது நண்பர்களே. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் சும்மா சொன்னாலும் கூட சொல்லிக்கிட்டீங்க. நிகழ்ச்சியை நான் சொல்லலையா?
இணைந்து வழங்குவோர் ஆச்சி மெட்டல் பார்த்துருக்கடே அங்கே பார்த்து உமச்சிக்கொள்ள சொல்லி பார்ப்போம். என் நிகழ்ச்சியை தூத்து வழங்குவோர் ஸ்ரீலட்சுமி. பெத்திகளா நண்பர்களே. மண்டையில் ஊறி போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. என்னப்பா வலிச்சு? என் நிகழ்ச்சியை தூத்து வழங்குவோர் ஸ்ரீலட்சுமி ஸ்டார் உமச்சிக்கொள்ள மாலை 14 ஆச்சி மெட்டல் பார்த்துருக்கடே உமச்சிக்கொள்ள மாலை 14. இணைந்து வழங்குவோன்னு சொல்லக்கூடாது, அடிச்சு விட வேண்டியதேன். ஒரு நாளைக்கு அங்கே கூட்டிகிட்டு போயா லட்சுமி ஸ்டோரில் போய் சொல்லு விளம்பரம் போலியா எப்படி பண்ணுறோம். வெளியில வந்து பேச மாட்டோம் இல்லையா, வீட்டுக்குள்ளோட சரி. அப்புறம் எப்படி வெளியே போமா, அங்கே போய் பண்ணுமா கடையில். எப்ப சின்ன சின்ன ட்ரெஸ்ஸுகள்லாம் கடை நிறையா இருக்கு. மயக்கம் மாதிரி அந்த நான் டயத்தில் சாப்பிட முடியும் நம்மளப்பா. பிக்க போறேன் மூணு பிக்க பாக்குதா பள்ளி வேலம் உள்ளப்பா வலிக்கிட்டு போறேன். விளாடுதா? வீடியோ போட மாட்டேது, ஒன்றும் போட மாட்டேது, வேஸ்ட்டு நம்ம வீடியோ போடுறத. வீடியோ போடுறது வேஸ்ட்டு. எல்லாத்துக்கும் தேதி வந்து 30. மோர் சோறு இருக்கா? இன்னும் சாப்பிட சாப்பிட்றா. சூப்பராக இருக்கா மோர் சோறு? என்ன கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தங்கப்பில மெண்டு முழுக்க டக்குன்னு. என்னடி சாமி மெதுவெல்லாம் மெல்ல முடியுது. அம்மாடி அம்மா. என் நீர்க்கு ஏதோ தொடங்குவோர் ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர் உமச்சிக்கொள்ள மாலை 14 இணைந்து வழங்குவோர் ஆச்சி மெட்டல் பார்த்துருக்கடை உமச்சிக்கொள்ள மாலை 14. என் தங்க நீ பிடிச்சிக்கிறோடா, உனக்கு கவலையில் உன்னை பற்றி இந்த அந்த மண்ணு பைய மலை நினச்சதையும் வருத்தமாக இருக்குது. சரிமையா அம்மா இந்தடா ஒரு வயிறா. என்னை பிடிக்கும்னா வாங்கிக்க, இல்லாடி வேணாண்ணா. என்னை பிடிக்குமா பிடிக்காதா? என்னை பிடிக்காதா? என்னை பிடிக்காதா? பெரிய பிடிக்கன்னா நீ ஆவாச்சுக்கோ. ஆ சாப்பிட முடியல அதான். ஆமாடா பச்சுக்குன்னு சொன்னேன். இல்லை போதும் போல அதனாலே தள்ளி விடுறாரு போல. நம்பல ரொம்ப நன்றி. ஸ்ரீலட்சுமி ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஐயோ என்ன இப்படி சொல்லிக்கிட்டு கிடக்கு மகா, கொடுத்த காசு மேலே தூக்கிட்டு கிடக்கு. ஓகே எல்லாரும் நோண்டி விடுங்க.